உலகத்தில் மனிதர்களை படைத்த இறைவன் அவர்கள் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற சில உணர்ச்சிகளை தந்துள்ளான். பொதுவாக ஒரு நியதி ஒன்றை தர வேண்டும் என்றால் அது அவர்களிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் உலக மக்கள் எந்த விதமான சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் கருணை என்ற தன்மையை இறைவன் தந்துள்ளான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், இறைவனின் கோபத்தை விட அவன் கருணை அதிகமானது. கருணையை 100 பங்காக பிரித்து 99 அவன் எடுத்துக்கொண்டான், மீது ஒன்றை மனிதருக்கு தந்துள்ளான். அந்த ஒன்றில்தான் தாய் மகளின் மீது, தந்தை மகளின் மீதும், கணவன் மனைவியின் மீதும் போன்ற அனைத்தும் அந்த 1% என்றால் 99% உள்ள இறைவனிடத்தில் எவ்வளவு கருணை இருக்கும். அப்படிப்பட்ட ஒருவனுக்கு கோபம் வந்தால் அது சாதாரணமாக இருக்குமா? அந்த கோபத்தை தணிக்க முடியுமா? அந்த கோபம் ஒரு செகண்ட் இந்த உலகத்தையே அழித்துவிடும். கோபம் இப்பொழுது அமெரிக்காவில் எரிந்து கொண்டிருக்கின்றது. இப்போது அவன் பவரை காட்டிக் கொண்டிருக்கின்றான். இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுத்த முதன்மை நாடு இப்போது இறைவன் அவன் கோபத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றான். எக்கச்சக்கமான குண்டு மலைகளை பொழிந்தும் இன்னும் அந்த சிறு ஊரை அழிக்க முடியவில்லை. அந்த குண்டுக்கு இரையான சிறு குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், அப்பாவி மக்கள்கள் உடைய கண்ணீருக்கும் பிரார்த்தனைகளுக்கும் அவன் பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். ஆனால் நாம் அதற்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல முடியாது, அதற்கு மகிழ முடியாது, மகிழவும் கூடாது. காரணம், நாம் பின்பற்றும் மார்க்கம். பகைவனாக இருப்பினும் கை கொடுத்து உதவ வேண்டும் என்றுதான் மார்க்கம் கற்றுக் கொடுக்கின்றது. அதன் அடிப்படையில் பலஸ்தீன் மக்கள் அமெரிக்கர்களுக்கு உதவினாலும் ஆச்சரியப்பட முடியாது. காரணம், நாம் பின்பற்றும் மார்க்கம், நாம் பின்பற்றக்கூடிய நபர்